ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த அக்கௌண்ட்டை நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். இது ஆல்ரெடி வந்து நான் ஒரு பாதி வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் ஒரு கிஃப்ட் வந்து கிருஷ்ணுக்காக பண்ணியிருக்கேன். அதை நான் சென்னையில் அனுப்பியிருக்கேன். அது வந்ததை நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அது இன்றைக்கி தான் வந்துச்சு. மார்னிங்கே வர வேண்டியது, மார்னிங் கொஞ்சம் விஷயமா வெளியே போயிட்டோம். ஸோ இப்போது அதை வந்து கிஃப்ட்டு நான் என் கூட நான் எப்போவுமே தனியாகவே வருவேன் அப்படி சொன்னாலும் என் கூட ஒரு ஆள் வந்துருக்காங்க. பாருங்க யாருன்றது. கிஃப்டை வாங்கிட்டு அங்கே கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இனி போய் இந்த கிஃப்டை கொடுத்து என்ன ரியாக்ஷன்? ஓபன் பண்ணு. அதான் அதுலயே வீடியோ தான் இருக்கும். எடு பிரி பிரி, சீக்கிரம் பிரி, சுறுசுறுப்பா பிரி, ஒழுங்கா எடு. அவெல்லாம் இருக்காங்க உன் கிஃப்ட பாக்குறதுக்கு. இங்க பாருங்க, ஆவல ஒரு ஆள் வெயிட்டிங். வெளியே எடுத்துட்டு பிரிக்கணும். வெளியே எடுத்து பிரிக்கணும். வாவ், காட்டு. இது நான் அவகிட்ட கேட்கவே இல்லை. எப்படி இருக்கு கிச்சன்? என்ன என்ன சொன்ன? வெளியே எடுத்து பிரிக்கணும். எதுக்கு அப்படி ரெண்டு பேரும் காவல் காக்குறாங்கன்னே தெரியல ஒரு கிஃப்ட்டுக்கு. எதில்ல என்னன்னு தெரியுதா? மாலை, கல்யாண மாலை. சரி, வேற இதுக்குதான் நீங்க போட்டோ எடுத்துட்டு. சரி, இதுல இருக்கு. வேற என்ன கண்டுபிடி. இது என்னது? கண்டுபிடிங்க. அது எந்த சாக்லேட் கவர்? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வாங்கி தந்த டைரி மில்க். அந்த போட்டோ என்ன போட்டோ? நம்ம கல்யாண போட்டோ. இதுதான் நம்ம அவளுக்கு எடுத்து கொடுத்தது. கேக்கல, இது எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம். நல்லா இருக்கு, கியூட்டா இருக்குல்ல. கேளு கேளு, கொஸ்டின் கேளு. அடுத்தது இது அப்படியே மாலை. ஏன்னா நம்ம இப்ப தூக்கி போட்டோம்னா அது போயிடும். இதுனா நம்மளோட ஒரு மெமரிஸ், நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். இதை வந்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். மாட்டலாம். அது அதான் எப்படின்னு தெரியல எனக்கு. அப்ப இது என்ன பண்றது? நம்ம கடையில கொடுத்து பண்ணிக்கலாமா? அப்ப மாட்டிடும் ரூம்ல. இது ரூம்ல. ஹவுஸ் இட் நல்லா இருக்கா? எப்படி இருந்துச்சு மேடம்? ரெண்டு பேரும் வெயிட்டிங் இந்த கிஃப்ட் ஓப்பனிங்காக. வேலை இருக்கு. எப்படி? நல்லா இருக்கா? ஆனா பட் இது இருக்குல்ல, இது எனக்கே தெரியாது. இது அவளே பண்ணிருக்கா. இது நான் கொடுக்கவே இல்லை. நல்லா இருக்குல்ல, இது கியூட்டா இருக்கு. வீட்டு சாவியில போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு. வீட்டு சாவியில போட்டுக்கலாம். தூங்கிட்டு இருந்தான். தெரியுதா? அது டைரி மில்க். எந்த டைரி மில்க்? ஃபர்ஸ்ட் டைம். சொல்லி நல்லா இருக்கா? அது டைரி மில்க் வந்து தள்ளிக்கிறேன், இடமே இல்லை.
டைரி மில்க் அவர் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் அது எப்பன்னா லவ் பண்ண ஸ்டார்டிங் எப்போ நான் ஓகே சொல்ல முன்னாடி வாங்கி தந்ததா? நான் வந்து ஓகே சொல்லலை, வெயிட்டிங் லிஸ்ட் சார். அப்போ வந்து எனக்கு டைரி மில்காக வாங்கி தந்து கரெக்ட் பண்ணிட்டு இருந்தப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு வாங்கி தந்த டைரி மில்க் தான். ஸோ அது வந்து இதில் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். அது இதில் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நான் ஒன்றே அதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். அது அந்த மஞ்சள் அந்த என்னன்னா நேரத்துக்கு தான் நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது எனக்கு அது கிடைச்சிது. அப்போ யோசிச்சேன் இது ஏன்னா வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா அது வந்து நாங்கள் கல்யாணத்தன்னைக்கு கையில் ஒரு மஞ்சள் கட்டியிருந்தோம்ல, ஒரு 3 days கட்டினோன்னா அது நாங்கள் 2 பேரும் கட்டியிருந்தது. சரி பரவாயில்ல, அதை வந்து வேற எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். வேற எதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருக்கோம். சரி எப்படி சொல்லு? நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. எங்க சென்னையில பண்ணதா? ஆமா சென்னையில. இது வந்து நான் பேஜ் உங்களுக்கு வந்து எப்படி நான் இது ஒரு பெரிய லாங் வீடியோவா எடுத்திருக்கேன். நான் தான் இதை எடிட் பண்ண போறேன். இதுல இருக்க ஒரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோ நான் எடிட் பண்றேன். எப்படி நான் தான் எடிட் பண்ண போறேன். ஸோ எடிட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா அவங்களோட பேஜ் எல்லாம் ஆட் பண்ணுவா. எஸ் அதுவும் நான் தான் ஆட் பண்ணேன். ஏன் எனக்கு ஆட் பண்ண தெரியாதா? ஆட் பண்ணுவேன். ரெண்டாவது உங்க காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பா வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணி பாருங்க. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, இது என்னோட சொந்த ஏர்னிங். அதுவும் நான் இதை வந்து என்னது ஒரு ஆட் ப்ளஸ் ஒரு ஒர்க்கு இந்த ரெண்டும் பண்ணி நான் தான் சேர்த்து வச்சு இது இதோட அரௌண்ட் காஸ்ட் வந்து 3000 ஆச்சு எனக்கு. நல்லா இருக்குல்ல? இந்த பேர்ல் இந்த சென்டர்ல இருக்குல்ல, அதை எடுத்து காட்டு. இது வேற இதுல இருந்து வச்சிருக்காங்க. இதுதான் என் மாலையில இருந்து வச்சதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமா. அதுல ரெண்டாவது லாஸ்ட் விஷயம் டேட் போட அவங்க மறந்துட்டாங்க இதுல. அப்புறம் நான் சொல்லி குட்டி ஸ்டிக்கர் இருக்குக்கா நான் உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு ரொம்ப இதாக சொல்லி பண்ணாங்க. அதுவும் இது நான் எப்போ இருந்தேன், எங்களுக்கு மேரேஜே இப்போ 4 months ஆச்சு. நான் அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணது இது. அவளும் ரொம்ப பொறுமையா அக்கா நீங்க எடுத்துட்டீங்களா கார்டு எடுத்துட்டீங்களா ரொம்ப கேட்டு ரொம்ப வெயிட் பண்ணி லாஸ்ட் நான் எல்லாம் எடுத்து அனுப்பி அதுக்கப்புறமா எனக்காக பண்ணி அவங்களும் சீக்கிரமே டெலிவரி பண்ணிட்டாங்க. நான் தான் வாங்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எப்படி இது வந்து எந்த பர்த்டே கிஃப்டும் இல்லை, ஆனிவர்சரி கிஃப்டும் இல்லை, எதுவுமே இல்லை. இது நார்மலா இல்ல அதுக்காகனாலும் நீங்க கொடுக்கலாம். யார் லவ் ஒன்ஸுக்கு நீங்க எப்பனாலும் கொடுத்துக்கலாம். அதனாலதான். சரி என்னோட கிஃப்ட் கொண்டுருவேன். எனக்கு இப்பெல்லாம் சொல்லி ஏமாத்த விடாது. போட்டு நாளைக்கு கிளம்புறோம். ஓகே சரி, இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். இது ஃபுல்லாக என்னோட விளாக். இது என்னோட விளாக் மட்டும்தான். அதான் நான் வெல்கம் பேக் டு மை சேனல் சொன்னேன் தெரியுமா? ஸோ இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். எல்லாரும் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சந்தோஷமா இருப்போம். பிடிச்சதை பண்ணுவோம்.